அரேபிய தேசத்தில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு இல்லை ஆக்சுவலாக. அரேபியங்கிறது ஒரு 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 இன மக்கள் தான். அவங்க வந்து ஒரே இன மக்கள் கிடையாது. இப்போ நீ ஆசியா மக்கள் சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆசியாவில் இந்தியா இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, ஸ்ரீலங்கா இருக்குது. அந்த 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 பகுதி மக்களை பார்த்து அவங்க ஆசியா மக்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் அரேப் தேசத்தில் வாழ்ந்த மக்களை பார்த்து அராபிய மக்கள் சொல்லுவாங்க தவிர அவங்களுக்குள்ள நிறைய குலம், நிறைய கோத்திரம், நிறைய பிரிவினைகள், நிறைய விஷயங்கள் உண்டு ஆக்சுவலாக. அப்போ இந்த இடத்துல மதினால யூதர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க. யூதர்கள் தான் மதினா பட்டணத்தில் வாழ்ந்துட்டு வராங்க. மெக்காலேருந்து ரொம்ப தொலைவு கிடையாது. இப்போ மெக்கா பட்டணம் வந்து ஒரு 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 கூட்ட அரேபிய மக்கள் வாழ்கிறாங்க. ஹஷேம்ங்கிற குலம் முகமது நபி பிறக்காரு ஆக்சுவலாக. மதினா பட்டணம் வந்து அது பக்கத்தில் இருக்கிற பட்டணம்னு சொல்லலாம், இல்லை நல்ல ஒரு நாகரிக பட்டணம்னு சொல்லலாம். இந்த பட்டணம் முழுவதும் யூதர்கள் வாழ்கிறாங்க. இந்த யூதர்கள்ட்ட தான் எல்லா கதையும் கேட்டு முகமது நபி எழுதுறதுனால தான் இவரை வந்து மறுபடியும் அந்த யூதர்கள் வந்து அக்செப்ட் பண்ணல. ஏன்னா இவர்கிட்டே கேட்ட கதையை அவங்கள்ட்ட போய் வேற மாதிரி சொல்லும்போது அவங்க இதை அக்செப்ட் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கணும்.